எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறையா பேர் என்னைய யாரும் மதிக்கிறதில்ல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. இதுக்கு நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். எதனால் நம்ம மதிக்கப்படுறதில்ல அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் பையனும் இருந்தாங்க. அந்த அப்பா அந்த பையனை பார்த்து, இன்றைக்கு நான் உனக்கு ஒரு வாட்ச் தரேன், அது உன்னுடைய பாட்டனுக்கு பூட்டன், அதாவது தாத்தாவுடைய வாட்ச், ரொம்ப பழமையானது, 200 வருட பழமையான அந்த கடிகாரத்தை நான் உனக்கு தரேன். ஆனால் அதை வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி அதோட மதிப்பை நீ உணரணும். அதனால் போய் கடைத்தெருவுக்கு போய் இதோட மதிப்பு என்னன்னு கேட்டுருப்பானோன்னே அவன் அந்த கடை வீதிக்கு போய் ஒரு வாட்ச் கடையில் போய் இதோட மதிப்பு என்ன, இதுக்கு எவ்வளோ பணம் தருவீங்க அப்படின்னு கேட்குறான். அந்த கடையில் அதை பரிசோதனை பண்ணிவிட்டு, இது ரொம்ப பழசு, வேணால் ஒரு $5 தரலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதை அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். சரி, அடுத்தது ஆன்டிக் பொருட்கள்லாம் வச்சுருக்க கடையில் போய் இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ போகும்போது அவன் போய் கேட்டோடனே அங்கே இந்த ஆன்டிக் ரொம்ப அந்த மாதிரி பொருட்கள், பழமையான பொருட்கள் வச்சுருக்க கடையில் அதை பார்த்துட்டு, இதுக்கு $5000 தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு அவங்க அப்பாட்ட சொல்கிறான். சரி, இப்போ போய் நீ மியூசியத்தில் போய் பழங்கால தொல்பொருள்லாம் வச்சுருக்க மியூசியத்தில் போய் இதோட மதிப்பு என்னன்னு கேளு அப்படின்னு சொல்கிறான். அவன் போய் கேட்குறான். அப்போ அந்த மியூசியத்தில் இருந்த அதிகாரி அந்த பொருளை, அந்த வாட்சை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தரை வர வச்சு, அது 200 வருட பழமையானது இல்லையா, உடனே அதை சோதனை போட்டு சொல்கிறாரு, இதுக்கு $1 மில்லியன் தரலாம் அப்படின்னு. அதை அந்த பையன் அவங்க அப்பாட்ட சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, பொருந்தாத இடத்துல நீ போய் இருந்தீன்னா உன்னோட மதிப்பு அங்கே குறைவாக தான் மதிப்பிடப்படும். உன்னோட வேல்யூ, உன்னோட அருமை பெருமைகளை தெரிஞ்சவங்களிடத்துல நீ இருக்கும்போது உன்னுடைய மதிப்பு மரியாதை அந்த இடத்துல தக்க வச்சுக்கப்படும். இதுதான் இந்த கதையில். நம்ம பொருந்தாத இடத்துல போய், நம்மளுடைய அருமைகள் தெரியாத இடத்துல போய் நம்ம சேர்ந்தோம்னா அவர்களுக்கு நம்மளுடைய மதிப்பு தெரியாது. அவங்க அப்படி தான் மதிக்க மாட்டாங்க. எப்பையும் சேருவார் தோஷம்னு சொல்லுவாங்க தெரியுமா? யார் கூட நம்ம சேர்ந்து இருக்கிறோமோ அவங்க புத்தி தான் நமக்கு வரும். அதனால் சேரும் இடம் சிறப்பாக இருக்கும். கூடா நட்பு கேடா முடியும் இல்லையா? அதுபோல தான் நம்மளுடைய வேல்யூ தெரிஞ்ச, மதிப்பு தெரிந்த இடத்துல போய் நம்ம சேர்ந்தாதான் நம்மளுடைய மதிப்பும் கௌரவமும் எப்பையும் தக்க வச்சுக்கப்படும். பொருந்தாத இடத்துல போய் இருந்துக்கிட்டு என்னைய மதிக்கலைன்னு சொல்லக்கூடாது. இதுதான் நான் சொல்ல வந்த கதையோட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.